தயாநிதி மாறன் போட்டியிடும் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியின் பல்வேறு இடங்களிலும் விதிமுறைகளுக்கு புறம்பாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதில் திமுகவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் போட்டியிடும் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியின் பல்வேறு இடங்களில் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதில் திமுகவினர் தொடர்ந்து ஈடுபடுவதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு டிஃபன் பாக்ஸுகளில் பணம் வைத்துக் கொடுத்த திமுக பிரமுகர்களை அப்பகுதி அஇஅதிமுகவினர் பிடித்து தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் கடந்த 19ஆம் தேதி இரவு ராயப்பேட்டை பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துக் கொண்டிருந்த திமுக பிரமுகர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். நேற்றிரவும் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட அமைந்தகரை, புரசைவாக்கம், புதுப்பேட்டை ஆகிய பகுதிகளிலும் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதில் ஈடுபட்டதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் எம்பி தயாநிதி மாறன் அவங்களுடைய ஆட்கள் திமுகவை சார்ந்தவங்க மக்களுக்கு பணப்பட்டுவாடா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேற்று தேனாம்பேட்டையிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. டிஃபன் பாக்ஸில் ரூபாய் 1000 போட்டு, ஒரு ஓட்டுக்கு 1000 சொல்லி போட்டு கொடுத்தாங்க. அம்ஜிகர்லேயும் இந்த மாதிரி ரூபாய் 1000 ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்ததை நாங்கள்லாம் போய் அதை முறியடித்தோம். 6 தொகுதியிலையும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புதுப்பேட்டை ஐயாசாமி குடிசை பகுதியில் மலர் என்ற திமுக பெண்மணி வீட்டில் பணப்பட்டுவாடா நடக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். போய் காவல்துறைக்கு தெரிவித்து காவல்துறையினர் வந்துட்டாங்க. தேர்தல் கமிஷன் தீவிர நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு கிடைச்ச தகவல், ஆங்காங்கே திமுககாரங்க பணம் கொடுக்குறாங்கன்றது தகவல். இதை எங்களுக்கு தெரிவிக்கிறவங்க பப்ளிக் தான். போலீஸ் அவங்களும் அவங்கள விரட்டி விட்டுருக்காங்க. இது தொடர்ந்து வாடிக்கையாக இருக்குது. தோல்வி பயம் அவங்களுக்கு வந்துடுச்சு. அதனால் பொதுமக்கள்கிட்ட பணம் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. பொதுமக்களே விரட்டுறாங்க அவங்கள. மேலும் அரும்பாக்கம் NSK நகர் பகுதியிலும் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதில் ஈடுபட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட 6 தொகுதிகளிலும் கட்டுக்கட்டாய் பணத்தை வைத்துக்கொண்டு கார்களிலும் ஆட்டோக்களிலும் ஆங்காங்கே வலம் வந்துள்ளார்கள். எப்படியாவது பணத்தை கொடுத்து ஓட்டு வாய்க்க வேண்டும் தோல்வி பயத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கழக தொண்டர்கள் ஆங்காங்கே இரவு முழுவதும் விழித்துக் கொண்டு அவர்களெல்லாம் விரட்டி அடிக்கும் முயற்சியிலே நாங்கள்லாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இதனிடையே திமுகவை சேர்ந்த மற்றொரு முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா போட்டியிடும் நீலகிரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் தேர்தல் நிதி தராத வர்த்தக பிரமுகர் மீது தேர்தல் அதிகாரிகளிடம் திமுகவினர் பொய்யான தகவல் அளித்ததாக புகார் எழுந்துள்ளது. ராஜேந்திரன் என்ற அந்த வியாபாரியிடம் தேர்தல் நிதி கேட்டு திமுகவினர் மிரட்டியுள்ளனர். மறுப்பு தெரிவித்ததால் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அவர் பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக தேர்தல் அதிகாரிகளிடம் திமுகவினர் பொய்யான தகவலை அளித்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பறக்கும் படை அதிகாரிகள் ராஜேந்திரனிடம் இருந்து 4,73,600 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆனால் திமுகவினரின் பொய் புகாரை மறுத்துள்ள வியாபாரி ராஜேந்திரன் தனது பணத்துக்கு உரிய ஆவணங்களை தேர்தல் அதிகாரிகளிடம் சமர்ப்பித்திருப்பதாக கூறியுள்ளார். திமுக காரங்க காலையிலிருந்து 2-3 முறை என்னுடைய கடையில் நான் வைத்திருந்த பணத்தை கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபா என்னுடைய வியாபாரத்துக்காக நான் வச்சிருந்த பணத்தை பணத்தையும் உடனே தேர்தல் அதிகாரி கூட்டு அத்துமீறி என்ற விட்டு இருந்த பணத்தையும் என்னுடைய பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு தேர்தல் அதிகாரி கொண்டு போயிட்டாங்க. அந்த பணத்துக்கு உண்டான நான் என்னுடைய தொழில் பண்ண பில்லு, சரக்கு வாங்கினது பில்லு எல்லா தொகையும் என்னுடைய இருக்குது. தாலுகா ஆஃபீஸில் வச்சிருக்காங்க. அதை என்னுடைய வக்கீல் மூலியமா நான் சமர்ப்பிச்சுக்கிறேன்.